இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பண்ண போகிறோம். சிக்கன் கிரேவி தான், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கிரேவிங்க. மொச்சக்கொட்டைலாம் போட்டு சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மொச்சையெல்லாம் வேக வச்சு வச்சாச்சு. இன்றைக்கி ரெசிபி வந்து எங்கள் மாமனார் தான் செய்கிறாருங்க. அவர் தான் வந்து தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறமேட்டு கருவேப்பிலை, மிளகு, சீரகம், சோம்பு, கரம் மசாலா, ஸ்பைசஸ், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறாரு. மோஸ்ட்லி நாங்கள் வந்து அரைச்சி வச்சு தான் வைப்போம். ரொம்ப ரேராக தான் வதக்கி விட்டு வைப்போம். ஏன்னா வந்து அரைச்சி வச்சோன்னா எல்லாமே வந்து இன்க்ளூடு வந்து கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் எல்லாமே வந்து நம்ம இன்டேக் ஆகிடும். ஒதுக்கி வைக்க முடியாது. வதக்கி விட்டு வச்சோன்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால தான் வந்து மோஸ்ட்லி அரைச்சி வச்சு தான் வைப்போம் நாங்கள். இப்போ வந்து கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் அரைச்சி வச்ச மிக்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. அது நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு அதில் நாங்கள் வேக வச்ச மொச்சையை ஆட் பண்ணிக்கலாம். மொச்சையை ஆட் பண்ணி அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சிட்ட பிறகு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்ட சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் வச்சுருந்தாங்க எங்கள் மாமனார். அதோடு வந்து சிக்கன் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் குழம்பு மசால் பொடி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து மிளகுத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்கங்க. அவ்வளோதான். இது நல்லா கிண்டி விட்டு கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து கிரேவிக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நீங்கள் கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.